எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க? என் வீட்ல இருக்கவங்க கூட என்ன இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டது இல்ல சார். இல்லை வித்யா, கொஞ்ச நாளாவே அவங்க தான் அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வச்சு தான் கெஸ் பண்ணேன். சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அவ என்னை எடுத்தெறிஞ்சு பேசி என்னை அசிங்கப்படுத்திட்டா சார். இப்ப நினைச்சாலே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. பிரச்சனை என்னன்னு இப்பவும் சொல்லலையே. அருண் விஷயத்துல அவ ஓவரா அக்கறை எடுத்துக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை சார். அவன் பிறந்த நாள் அன்னைக்கு அவனுக்கு கொடுக்கட்ட பிடிக்கும்னு செஞ்சு ஜெயில கொடுத்துட்டு வரா சார். அவனுக்காக லாயர் ஃபிக்ஸ் பண்ணதும் அவதான். என் வீட்டாளுங்களும் அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போயிட்டே இருக்காங்க. என்னால அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல சார். வித்யா, அவன் புருஷன் வந்தாதான் அவ ஆட்ட அடங்கும்னு எனக்கு தோணுச்சு. அவனை பாக்கணும்னு நான் சொன்னதுக்கு தான் அவ ராட்சசி மாதிரி என்கிட்டயே கத்துறா சார். அவ அவ்வளவு ஆவேசமா பேசி நான் பார்த்ததே இல்லை சார். அருண் தான் அவ புருஷன், அதை சொல்ல முடியலன்ற டென்ஷன்ல தான் அவ கத்திருக்கா. நான் எவ்வளவு கோவப்பட்டாலும் அவ எப்பவுமே அழுது வடிஞ்சிட்டு தான் நிப்பா. அதுக்குள்ள யாராவது வந்து அவளை காப்பாத்திடுவாங்க. ஆனா இன்னைக்கு அவ வேற ஒரு அவதாரம் எடுத்தா சார். அவ எப்படி எல்லாம் பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க ஹவுஸ் ஓனரு, அவங்க வாடகை இருக்கிறாங்க. உங்களை எதிர்த்து பேசுற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? எல்லாம் என் வீட்டாளுங்க கொடுக்கற தைரியம் சார். ஓ, தாலிய மறைச்சிட்டான்னு நடுவுல எல்லாரும் அவன் மேல கோவமா தான் இருந்தாங்க. அருண்காக கஷ்டப்பட்ட மாதிரி நடிச்சு திரும்ப எல்லாரையும் அவ பக்கம் இழுத்துட்டா சார். அந்த திமிர்ல தான் சார் ஓவரா ஆடிட்டு இருக்கா. எனக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே அவளை 4 அரை அரைஞ்சிருப்பேன் சார். என் அப்பாவும் மாமாவும் அவ கூட தான் லாயர் கிட்ட போலான்னு கிளம்பினாங்க. அது கெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் பேசாம விட்டுட்டேன். அவளை முதல்ல அந்த வீட்ல இருந்து ஒழிக்கணும் சார். அப்பதான் சார் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அவசரப்படாதீங்க வித்யா. ஃபர்ஸ்ட் அருண் கேஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் அவளை பார்த்துக்கலாம். ம், சரிங்க சார். அம்மா, ரஞ்சிதா ஏதோ லாயர் பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவரு நல்ல லாயரா? அப்படிதான் சார் சொன்னாங்க. அவர் கண்டிப்பா அருணை வெளியில கொண்டு வந்துருவாரா? அப்படி ஏதாவது நடந்தா எனக்கும் சந்தோஷம் தான் சார். ஆனா மொத்த கிரெடிட்டும் அந்த ரஞ்சிதாக்கு போய் சேர்ந்துரும். அத நினைச்சாதான் எரிச்சலா இருக்கு. கூலான் தண்ணி குடிங்க. நீ பாருங்க வித்யா, எவ்வளோ பெரிய வக்கீலா இருந்தாலும் உண்மை நம்ம பக்கம் இருந்தால் தான் கேஸில் ஜெயிக்க முடியாம, ரைட்? சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் தம்பி சாஃப்டான ஆளுன்னு சொன்னீங்க. அருண் மாதிரி சாஃப்டான ஆளுங்களை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணால் போதும், உடனே அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும். அந்த மாதிரி டைமில் அவங்கள யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் அவங்களால கூட கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. அன்னைக்கு அருண் அந்த வீட்டுக்கு போயிருந்தப்ப உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் அவங்க தப்பாக பேசியிருக்காங்க, ரைட்? அருண் நாங்கள் கோவப்பட்டு சண்டை போட்டாருன்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த கோவத்தில் கூட அருண் அவங்கள அடிச்சிருக்கலாம்ல? இல்ல சார், அருண் நிச்சயமா அதை செஞ்சிருக்க மாட்டா. எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? என் மாமியார் என்ன ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருந்தாங்க சார். நான் 4 ஆளுங்களை கூட்டிட்டு போய் அவங்கள மிரட்டிட்டு வாடான்னு நான் ஒரு தடவை அவங்க கிட்ட சொன்னேன். அந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் என்னால பண்ணவே முடியாதுன்னு அவன் சொல்லிட்டான் சார். இல்லை, இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன் வேற. ஆனால் கண்ணு முன்னாடி குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசும்போது யாராக இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். அந்த கோவத்தில் தான் கண்ட்ரோலை மீறி அவர் இதை செஞ்சிருக்கலாம்ல. அருண் தான் இதை செஞ்சாருன்னு நான் சொல்ல வரல. பட் அவர் இதை செஞ்சிருக்கவும் சான்சஸ் இருக்குல்ல. நம்ம அந்த ஆங்கிளும் யோசிக்கணும்ல. சாரி வித்யா, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. அவரும் சராசரி மனுஷன் தானே, அவருக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும்ல. சென்சிட்டிவான ஏரியாவை டச் பண்ணுறப்போ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப யூஸ்வல் தான். அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பண்ணலனா தான் பிரச்சனை. இல்ல சார், என்னால இதை ஏத்துக்கவே முடியல. அவனுக்கு ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க மாமா. என்ன மாமா சொல்றீங்க? அவன் எப்படி இதை செஞ்சிருப்பான்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மாமா. சரி, நான் வரேன் மாமா. என்னாச்சு வித்யா, ஏதாவது விஷயமா? ஆமா சார்,
அருண் சொல்லிதான் இந்த கொலையை செஞ்சோன்னு 2 பேர் வந்து போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்காங்களா? ஓ என்னங்க இது? இப்போதான் அவர் சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டு இருந்தா அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இல்ல சார், அவங்க கண்டிப்பா போய் சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி கன்ஃபார்மா வேற யாரோ இருக்காங்க. கண்டிப்பா அவன் இதை பண்ணிருக்க மாட்டா சார். நான் கிளம்புறேன் சார். Yes, proceed. யுவர் ஆனர், வளசரவாக்கம் கிருஷ்ணநகரை சேர்ந்த பத்மா கொலை வழக்கில் கூலிப்படையை சேர்ந்த 2 பேர் போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்காங்க. அவங்கள கோர்ட்டார் முன்னால ப்ரொடியூஸ் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்கோம் யுவர் ஆனர். Okay, proceed. தேங்க்யூ யுவர் ஆனர். மாஸ்க் ரிமூவ் பண்ணுங்க. உன் பேர் என்ன சார்? உன் பேர் என்ன? சுகுமார் சார். நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பத்மாங்கிற லேடியை கொலை பண்ணீங்களா? ஆமா ஆமாம் சார். சார். நோட் திஸ் யுவர் ஆனர். யுவர் ஆனர், போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க அருண் சொல்லி தான் இவங்க 2 பேரும் கொலை பண்ணதா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இந்த கேஸை பத்தி இன்னும் டீடைலா இவங்க கிட்ட காவல்துறை விசாரிக்க வேண்டியிருக்கு. அதனால போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்குமாறு கனம் கோர்ட்டார் அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் பிபி, இவ்வளவு நாள் கழிச்சு இவங்க சரண்டர் ஆயிருக்காங்க. போலீஸ் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்க. நோ யுவர் ஆனர், போலீஸ்ல மாட்டிக்கிறத விட அப்ரூவர் ஆயிடுறது நல்லதுன்னு கோர்ட்ல வந்து சரண்டர் ஆயிருக்காங்க யுவர் ஆனர். ஆமாம் சார். ஆமா சார். கோர்ட் அனுமதி கொடுத்தா இதுக்கு பின்னாடி இருக்கிற மொத்த உண்மையும் வெளியில கொண்டு வர முடியும். அதுக்காகத்தான் போலீஸ் கஸ்டடி கேட்கிறோம் யுவர் ஆனர். பெர்மிஷன் கிராண்டட். 2 நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாம். இன்ஸ்பெக்டர், எப்படி கூட்டிட்டு போறீங்களோ அதே மாதிரி கூட்டிட்டு வரணும். ஓகே யுவர் ஆனர். சரி, பார்த்துக்குங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். சீக்கிரமா விசாரணை முடிச்சு. தேங்க்யூ சார். என்கொயரி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். தேங்க்யூ. எங்க போன சீதா? அண்ணி, நீங்க அருணுக்கு Dress எல்லாம் கொடுக்கணும் நீங்கல்ல, அதான் போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். ஏமா, அத நம்மளே நேரா கொடுக்க முடியாதா? அப்படியெல்லாம் கொடுக்க விட மாட்டாங்க அண்ணி. அவங்க வாங்கி வச்சுட்டு தான் கொடுப்பாங்க. அண்ணா, அருண், அருண், அண்ணா, அருணே, சீக்கிரம் பேசிட்டு வா. அண்ணா, அருண், அம்மா, நீங்க எப்படி வரீங்க? அருண், அம்மா, அருண், அம்மா. அம்மா அழாதீங்கம்மா. உங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது. சொன்னா கேளுங்கம்மா. நீ செய்யாத தப்புக்கு உன்னை தூக்கி ஜெயில போட்டுட்டாங்களே. இந்த கஷ்டத்தெல்லாம் நீ அனுபவிக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தாப்பா? உன்னை இந்த நிலைமையில பாக்கிறதுக்கு நான் சாகறத மேல தோணுதுப்பா. அம்மாமா, அம்மா வேண்டாம்மா. ஏமா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நான் சீக்கிரமா வெளியே வந்துருவேன். நீ வேணா பாரு. அண்ணா, அம்மா எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி தானே சொல்லிட்டு இருக்காங்க. கூட இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்றாங்கண்ணா. அம்மா, அம்மா இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கம்மா ப்ளீஸ். அருண், நாங்களும் உனக்கு தைரியம் சொல்லதான் வந்தோம். ரஞ்சிதா ஜிஎம் மூலமா ஒரு பெரிய வக்கீல பிடிச்சிருக்கா. அவருக்கான ஃபீஸையும் அவதான் கொடுத்திருக்கா. உனக்கு கண்டிப்பா ஜாமீன் கிடைச்சிடும். இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துடலான்னு வக்கீல் நம்பிக்கையா சொல்லிருக்காரு அருண். நீயும் அதே நம்பிக்கையில இரு அருண். அம்மா, அதான் வக்கீலே சொல்லிட்டாருல அம்மா. இன்னும் ஏமா என்ன நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க? அவர் சொன்ன மாதிரி நடக்கட்டும்பா. உன்னை வெளியில கொண்டு வரட்டும்.
ஆனா அது வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. என்னப்பா இந்த கொஞ்ச நாள்ல இப்படி அழைச்சு போயிட்ட? நீ சரியாவே சாப்பிடுறது இல்லையா? சரியா தூங்குறது இல்லையாப்பா? அம்மா அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா. உங்க எல்லாரையும் பிரிஞ்சிருக்கிற கஷ்டத்தை தவிர எனக்கு வேற எந்த கஷ்டமும் இங்க இல்லம்மா. நீங்க தாம்மா ரொம்ப டல்லா தெரியுறீங்க. அண்ணா வேலைக்கு சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. வேற எப்படி நான் இருப்பாங்க? ஏய் சும்மா சொல்லாத. என்ன பத்தி குறை சொல்லதான் இங்க வந்தியா? ஆமாமா, அண்ணன் சொன்னாதானே நீங்க கேப்பீங்க. அண்ணா அம்மா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ராத்திரியில சரியா தூங்க மாட்டேங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் உங்களையே நினைச்சு புலம்பிட்டு இருக்காங்கண்ணா. மாத்திரை போடுறதுக்காவது சாப்பிட சொன்னாலும் கேட்க மாட்டாங்கண்ணா. நீயாவது சொல்லுண்ணா. அம்மா என்னம்மா இதெல்லாம்? எதுக்குமா உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? அம்மா நான் தப்பு செய்யலன்னு நீங்க நம்புறீங்கல்ல? அம்மா எனக்காக நீங்க சாமி கிட்ட வேண்டிக்கிறீங்கல்ல? உங்க வேண்டுதலும் என் பக்கம் இருக்கிற நியாயமும் கண்டிப்பா என்ன காப்பாத்துமா. என்னையே நினைச்சிட்டு இருக்காம நீங்க உங்க உடம்பையே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கம்மா. சரிங்க சார். தம்பி பேசுனது போதும், வா போலாம். சார் 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 நான் இப்பதான் சார் வந்தேன். நான் இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன் சார். அதுக்குள்ள ஏன் சார் என்ன கூப்பிடுறீங்க? ஏன் எதுக்குன்னா காரணம் கேட்காத, வானா வரணும், அவ்வளவுதான். சார் சார் என் புள்ள வந்து இன்னும் 2 நிமிஷம் கூட ஆகல. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுறேன் சார். கூட்டிட்டு போயிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். ரொம்ப நேரம்லாம் இங்க கதை பேச முடியாதுமா, டைம் முடிஞ்சு போச்சு, கிளம்புங்க. சார் எல்லாருக்கும் 10 நிமிஷம் கொடுக்குறீங்கல்ல, அருணை மட்டும் ஏன் சார் இவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போறீங்க? நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நாங்க மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். விஷயம் தெரிஞ்சா வருத்தப்படுவீங்களான்னு பார்த்தா என்கிட்டயே லா பேசுறீங்களா? இவன் தான் பணம் கொடுத்து அந்த அம்மாவை கொல்ல சொன்னான்னு போலீஸ்ல 2 பேர் சரண்டர் ஆயிருக்காங்க. அதை விசாரிக்கத்தான் கூட்டிட்டு போறோம், போதுமா? வாயா. சார் 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 இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கவே இல்ல சார். அவங்க 2 பேரும் எனக்கு யாருன்னு கூட தெரியாது சார். ப்ளீஸ் சார், நான் சொல்றத நம்புங்க சார். அவங்க வேணும்னே என் மேல பழி போடுறாங்க சார். ஓ விளக்கத்தை எல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லு. இப்ப வா சார். இது அபாண்டம் சார். தப்பான ஆளுங்க கூட என் பையன் பழக்கம் வச்சுக்க மாட்டான் சார். யாரும் பணம் கொடுத்து தான் என் பிள்ளை இப்படி மாட்டி விடுறாங்க சார். அதெல்லாம் நம்பாதீங்க சார், ப்ளீஸ் சார். நம்புறதா வேண்டாமான்னு கோர்ட் முடிவு பண்ணட்டும். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. சார் சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றத கேளுங்க சார். அம்மா சார் 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 நான் சொல்றத கேளுங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் எங்க அப்பா கூட வாங்க. உள்ள வாங்கறல. அம்மா போங்கம்மா. கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். என் பையனை வெட்டுங்க சார். பாவம் அப்பாவே சார். போயாங்கறல. உள்ள போயா. அழாதீங்கம்மா. அம்மா அம்மா சொன்னா கேளுங்கம்மா. வெளிய வர கூடாதுன்னு யாரோ சதி பண்றாங்க சார். என் பையன் எந்த தப்பு பண்ணல சார். வெட்டுங்க சார். ப்ளீஸ் போயாங்கறல. சொன்னா கேட்க மாட்டியா? அருண் 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 ஐயோ கடவுளே. ஐயோ அண்ணி வாங்க அண்ணி போலாம். என் பையனுக்கு எப்படி எல்லாம் நடக்குது சீதா? இப்ப என் பையன் வெளியிலே வர முடியாதா? என் பிள்ளைக்கு ஜெயிலே வாழ்க்கை முடிஞ்சிருமா? கடவுளே. அதெல்லாம் இல்ல அண்ணி, வாங்க போலாம். ஐயோ அண்ணி. ஹலோ, சொல்லு மச்சான். டேய் எங்கடா இருக்க? ஒரு வேலையா பொன்னேரி வரையும் வந்திருக்க மச்சான். என்ன விஷயம் சொல்லு. டேய் உன்னை யார் அவ்வளவு தூரம் போக சொன்னா? பக்கத்துல மட்டும் இருந்திருந்த ஜாலியா போய் எங்கேயோ சரக்கு அடிச்சிடலாம்டா. பகல்லே சரக்கா? என்ன விஷயம் மச்சான், பார்ட்டி மூட்ல இருக்க? ஆமாடா, சகுந்தலாவோட ஆளுங்க நான் சொன்ன மாதிரியே போய் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து சரண்டர் ஆயிட்டாங்கடா. ஓ, அதுவும் நான் சொன்ன மாதிரியே அருண் சொல்லி தான் பத்மாவையும் அவங்க பொண்ணையும் அடிச்சோன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கடா. சூப்பர் மச்சான். அருணுக்கு எதிராக என்ன கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடுன்னு சொல்லு. எஸ் 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 எஸ். டேய் எல்லாமே நான் பிளான் பண்ண மாதிரி போயிட்டு இருக்குடா. ஒன்னா ஒரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால அருணுக்கு ஜாமீன் கொடுக்க
அவனுக்கு ஆதரவா ஒரு எவிடன்ஸும் இல்லைன்றதுனால அவனுக்கு தண்டனை கன்ஃபார்ம்டா. மச்சான் இது நிஜமாவே ஸ்வீட் நியூஸ் தான் மச்சான். நான் ஈவினிங் வரேன், பெருசா கொண்டாடிடலாம். இல்லடா அருணுக்கு எப்போ தூக்கு தண்டனை ஜட்ஜ்மெண்ட் வருதோ அன்னைக்கு தான் ரியல் பார்ட்டி. இன்னைக்கு சிம்பிளா செலிப்ரேட் பண்ணிக்கலாம். சரி ஓகே மச்சான், பாய், வச்சிடறேன். என்னங்க 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 என்னாச்சு கோமதி, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற? நீங்க நியூஸ் பார்க்கலையாங்க? இல்லையம்மா, பார்க்கலையே. நீ இவ்வளோ பதட்டமா வரத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்னன்னு சொல்லு. யாரோ 2 ரவுடி பசங்க அருண் சொல்லி தான் அந்த அம்மாவை கொண்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்காங்க. சிஷோ, என்ன கோமதி திடீர்னு இவ்வளோ பெரிய குண்டு தூக்கி போடுற? அருணை காப்பாற்ற ஏதாவது ஒரு வழி கிடைக்காதான்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவர் தான் செஞ்சாருன்ற மாதிரியே ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கேம்மா. என்னங்க பேசுறீங்க நீங்க? அருணுக்கு எதிராக யாரோ சதி பண்றாங்க. அவங்க தான் அந்த ஆளுங்களுக்கு பணத்தை கொடுத்து இந்த வேலையை செய்ய சொல்லிருக்காங்கன்னு ரஞ்சிதா என்கிட்ட சொன்னா. அதுதான் நடந்திருக்கும் நானும் நம்புறேங்க. நம்ம நம்பிக்கைன்றது வேற, உண்மைன்றது வேற. புருஷன் மேல இருக்கிற நம்பிக்கையில ரஞ்சிதா பேசுற, தங்கச்சி மேல இருக்கிற நம்பிக்கையில நீ பேசுற. அதுக்காக அதெல்லாம் உண்மையா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஏங்க நீங்க இப்ப என்னதாங்க சொல்ல வரீங்க? பாருமா, நெருப்பு எல்லாம் புகையாதுன்னு சொல்லுவாங்களம்மா. அந்த ஆளுங்க ஏன் அருண் மேல பழிய போட்டு சரண்டர் ஆகணும், ஜெயிலுக்கு போகணும்னு அவங்களுக்கு என்ன தலையெழுத்தான்? அவங்க சொல்ற மாதிரி நடந்திருக்க சான்சஸ் இருக்குல்ல. இல்லங்க, அருண் ரொம்ப நல்ல மனுஷங்க. நாமளே அவரை சந்தேகப்படுறது ரொம்ப தப்புங்க. இப்பெல்லாம் நல்லவன் கேட்டவன்னு யாரையும் நிச்சயமா சொல்ல முடியாதுமா. சிச்சுவேஷன் தான் ஒருத்தனை பிளாக்கா ஒயிட்டான்னு தீர்மானிக்குது. ஏன் என்ன எடுத்துக்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப மோசமானவனா இருந்தேன். ஆனால் சூழ்நிலை என்ன மாத்தலையா? அதே சூழ்நிலை அருணையும் மாத்திருக்கலாம்ல. இங்க பாருமா, அருண் இதை திட்டம் போட்டு தான் செஞ்சிருக்காரு, நான் சொல்ல வரல. இந்த மாதிரி கிரைம்லாம் ஒரு நிமிஷம் கோவத்தில் நடக்கிறதுமா. அருண் கோர்ட்ல என்னெல்லாம் சொன்னாருன்னு உனக்கும் தெரியும். அவர் ரஞ்சிதா இருக்கிறப்பாவே தான் கல்யாணத்தை பத்தி பேச போயிருக்காரு, சண்டை போட்டிருக்காரு, கோவப்பட்டிருக்காரு. அதே வேகத்துல அவரு ஆளை வச்சு அடிச்சிருக்கலாம்ல. ஏங்க அருண் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைங்க. கோமதி, நான் சொன்னது நிஜமா இருந்தா உன் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு பயப்படுற அதானே? அந்த பயம் எனக்கும் இருக்குமா. ஆனா எவ்வளவு நாளைக்கு நம்மள நாமே ஏமாத்திட்டு இருக்க முடியும்? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அருண் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு நீங்களும் முதல்ல நம்புனீங்க. இப்ப எங்க மாத்தி பேசுறீங்க? இங்க பாரு, இப்பவும் அருண் தான் குற்றவாளின்னு நான் சொல்லல. அதே சமயம் அவர் தான் நிரபராதின்னு கண்மூடித்தனமா நம்பாதான்னு சொல்றேன். அவர் இதை செய்யலைன்னா எனக்கும் நிம்மதி சந்தோஷம்தான். ஆனா நம்ம நினைச்சதை மீறி வேற ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னா அதையும் ஏத்துக்கிறதுக்கு நம்ம தயாராகணுமா? இல்லைன்னா நாம தான் ரொம்ப கஷ்டப்படுவோம். கோமதி, நான் ரொம்ப பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. இதுக்கு பின்னால யாரோ ஒருத்தரோட சதி இருக்கு. அவங்க யாருங்கறத கண்டிப்பா ஒரு நாள் தெரிய வரும். அன்னைக்குதான் உங்க சந்தேகம் தப்புங்கறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நீ சொல்ற அந்த யாரோ அது நான் தான். ஆனா கடைசி வரைக்கும் இந்த விஷயம் உங்க யாருக்குமே தெரிய போறதில்ல. எனக்கு பதிலாக அருண் தான் தூக்கில் தொங்க போறான். அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். என்னங்க இப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படிங்க? போய் எல்லாருக்கும் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்க. யாருமே சாப்பிட்ற நிலைமையில இல்லையே சிம்ரன். ஏங்க ஒரு நிமிஷம் வாங்க. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமாங்க? நம்ம எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். அண்ணன் அண்ணிய பத்தி யோசிங்க. அண்ணனுக்கும் பிபி அதிகமாயி 2 நாளா மாத்திரை சாப்பிடல. அண்ணியும் மாத்திரை போடலங்க. ஒண்ணுமே சாப்பிடாம இவங்களுக்கு எப்படிங்க கொடுக்கறது? நீ சொல்றது
சரிதான் சிம்ரன். சுந்தர் ஆனா அதான் சீதா சொல்றால, ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாப்பா. சரிக்கா. அப்படியே வர வழியில கொஞ்சம் விஷத்தையோ இல்ல பூச்சி மருந்தையோ வாங்கிட்டு வந்து என் சாப்பாடுல போட்டு அதை சாப்பிட்டு நான் செத்து தொலைறேன். என்னம்மா நீ என்னம்மா இது? இந்த மாதிரி பேசாதுன்னு உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்றது? என் பையன் படுற வேதனைய இதுக்கு மேல என்னால பார்க்க முடியாதுங்க. அவன் அந்த வீட்டுக்கு சமாதானம் பேசதானே போனான். கூலி படையை அனுப்பி கொன்னுட்டாங்கன்னு என் பையன் மேல அபாண்டமா பழிய போட்டுட்டாங்களே. ஐயோ, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? அம்மா, என் பையனை நினைச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட மொத்தமாவே என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேங்க. முடிச்சுக்கிறேன். என்னம்மா நீ? அம்மா, திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்கம்மா. யார் அண்ணன் மேல இந்த பழிய போட்டாங்களோ அவங்க தண்டனை அனுபவிக்கணுமே தவிர நீங்க இல்லம்மா. அக்கா, இன்னைக்கு நடந்தது நினைச்சு நீ பயப்படாத. அவனுக்கெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிற ரவுடி பசங்கக்கா. எவனோ காசு கொடுத்தான்றதுக்காக அவனுங்க அருணுக்கு எதிரா பொய் சாட்சி சொல்றவனுங்க. இதெல்லாம் செல்லுபடியே ஆகாது. செல்லாதுன்னு நீ சொல்றடா. ஆனா கோர்ட்டும் போலீஸும் அதுதானே நம்பிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது பொய்ன்னு நிரூபிக்க நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையேங்க.